கோயில் திருவிழா சார். மாரியாத்தா கோயில் திருவிழா. சரி. கூழ் குடம் எடுப்பாங்க, சடல் தொங்குவாங்க, நாக்கு வேல் குத்துவாங்க, தால் வேல் குத்துவாங்க. அலை வராதுக்கு முன்ன எங்க அப்பா நல்லா இருக்கிற வேலைக்கெல்லாம் போவாரு. அப்புறம் பழம் குத்துன்னு வச்சா வேலை விட பார்த்து நாங்கள் 1000 ரூபா கூட எடுத்துன்னு போய்க்கிறோம் சார் ஒரு நாளைக்கு. இது கோட்டைக்காட்டில் சுனாமி வந்துட்ட பிறகு ஃபஸ்ட்டு திருவிழா. ஒரு வீட்டுக்கு ஒரு 300 400 போட்டு திருவிழா பண்ணுவோம். அப்போது இருந்த சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இப்போ சுனாமி வந்துட்ட பிறகு எங்களால் சந்தோஷமாக பண்ண முடியல. அதுக்காக திருவிழா பண்ணுறதுக்காக எங்களாண்ட காசும் இல்லை. நாங்கள் போகல. கோயில் காசு கொடுக்கணும், 250 ரூபா வந்துட்டாங்க. கோயில் திருவிழா பார்க்குறதுக்கு காசு கொடுக்கலன்னுவாங்க. அதனால் சரி நாளைக்கு நாளான்னைக்கு எங்கன்னா பார்த்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு கோசம் போகல. ஊசி போடணுன்னாக்கா வருவாய் எதுவோ ஒரு வருவாய்க்கு வலைக்கு வாருக்கு அதுக்கு இதுக்கு ஓடி நாலாம் கண்டுபிடிச்சி எடுத்து அந்த கோயில் குரு கொடுக்கறதுக்கு பௌத்த வாயை கட்டி அந்த அண்ணனுடைய காய்ச்ச அதுக்கு கொடுக்கறதுனா ஒரு கோயில் திருநாளுக்கு போய் வரணும். வச்சு நாலாம் எல்லாம் வச்சுருக்கோம். அந்த கோயில் திருநாளுக்கு நாங்கள் போய் தூக்கி கட்டினோடனே அந்த அம்மாவே நம்ம நினச்சோம்னா வலிக்காது. வேண்டதில்லை. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதக்காகிறாங்க, ஒரு வருஷமாக படுத்து படிக்க. அதனால எங்கள் அம்மா நல்லா இன்னும் எங்கள் குடும்பம் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் நல்லா இருக்கணுன்ட்டு தான் வேண்டும். அம்மன் அதிகமாக சக்தி வாழ்ந்த அந்த அம்மன்றதுனால நாங்கள் அதை வேண்டிக்கணும், நல்ல மாதிரியாக செய்யணும் போகணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணோம். முன்ன மாதிரி கடலுக்கு போகிறவங்கள மீனவருங்க இங்கே வரும்போது கடலுக்கு போகிறவங்களாம் சொல்கிறாங்க, முன்ன மாதிரி கடல் இல்லை, கடலில் வந்து சர்வசாதாரணமாக யார் வேணாலும் போகலாம் வரலாம். இப்போ வந்து சும்மா போர்டு எடுத்து போனாவே போட்டு கவுந்து போயிடுது அப்படின்ட்டு சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்குது. என்ன செய்வதுன்னு புரியாமல் இருக்கிறாங்க. இயற்கை நம்மளை வஞ்சிச்சிடுச்சு, நாம் பார்க்காத புதிய அனுபவம். இந்த உள்ளூர் மக்கள் அரசியல்வாதிகள் என்ன செய்ய போகிறாங்கன்ற ஒரு கேள்வி பெருசாக இருக்குது. அப்போ எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கை நிலை என்ன? இந்த அச்சத்தை வந்து மதவாதிகள் பயன்படுத்திக்கிறாங்க. அந்த இடத்துல மெய்யான சாட்சியாக நிற்கிறபடியாக நீங்களும் அப்பேற்பட்ட சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக, நீங்களும் அந்த சாட்சியை சொல்லி தேவனை மையப்படுத்தும்படியாக, குருடர் பார்ப்பதையும் கருடர் கேட்கிறதையும் உடவர் நடக்கிறதையும் நீங்கள் கண்டு நீங்களும் அப்பேற்பட்ட அற்புதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த பகுதியை விசேஷமாக மக்களே அடைந்த சுகத்தையும் எனக்கு அங்கே நம்பிக்கை வந்து சார். ஏசு கோயிலுக்கு போனா நம்பிக்கை வந்து இதுமாரி இங்கே ஏசு கோயிலுக்கு போனா குடும்பம் நல்லா இருக்கும், அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க, தம்பி தங்கச்சிலாம் படிப்பாங்க, நல்லா நீயும் படிப்ப என்னங்க ஆசை. மாலை போய்க்கின்னு இருந்துச்சு. அது போய் என் மனசை உடச்சி இதுமாரிலாம் நல்லா ஆகிடுவோம்மா நம்ம ஏசு கோயிலுக்கு போனேன் நேற்று சொன்னிச்சு. நான் ஏசு கோயிலுக்கு வாரம் வாரம் போகிறேன். உடம்பு கொஞ்சம் நோக்காடெல்லாம் கம்மியாக இருக்குது அதில் போய் சேர்ந்த பிற்பாடு. ஆனால் நல்லா இருக்கிறாங்க, நல்லா சேர்ந்தவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. அதனால எனக்கு ஒரு ஆசை, அதில் போய் சேர்ந்தா நம்ம வீட்டில் இருக்கிறவர் நல்லா ஆகிடுவாரோ, நம்ம குடும்பம் நல்லா ஆகும்ன்ற ஒரு சூழ்நிலையில் போய் சேர்ந்தேன். நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன்னா எங்கள் தெய்வத்தை தான் நான் கும்பிடுவேன். அங்கே போக மாட்டேன். சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்க. சாப்பாடு பிரியாணி தான், கறி பிரியாணி தான். எல்லா கோழிக்கறி ஆட்டுக்கறி அதில் எந்த கறியும் போடுறாங்க. ஆனால் போடும்போது சாப்பாடு கையில் வாங்கின்னு வரணும். ஆனால் கட்டு நிறைய கொடுத்தாலும் ஃபஸ்ட்டில் பிறகு வாங்கின்னு வந்துடுறான். அங்கே இருக்கிறவங்களுக்கே பத்த மாட்டுது. அப்படி இல்லைன்னு கேட்டேன்னு வச்சுக்க, நீ எத்தனை நாள் வந்துக்கிற கோயிலுக்கு இன்னும் கேட்பாங்க. நீங்கள் புயலை பார்த்தோ, சூறாவளியை பார்த்தோ, சுனாமியை பார்த்தோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவைகளை கடிந்து கொள்ள முடியும். அவைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களுக்கு எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்?